ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 160 செக்மெண்ட்லையும் காம்படிஷன் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு கரெக்டாக நம்ம கேடிஎம் ஒரு 160 புதுசாக ஒரு செக்மெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 125, 200, 390 இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் ஒரு 160ல் ஒரு கேடிஎம் பைக் இறக்கியிருக்காங்க. இதில் ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் என்ன இந்த இன்ஜின் தாங்க. 164 சிசி பவர்னு பார்க்கும்போது உங்களுக்கு 20 PS பவரும் டார்க் வந்து 15.5 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட வருதுங்க. இது வந்து ஒரு லிக்விட் கூல் இன்ஜின் தான். ஸோ கேடிஎம்க்கான அதே டைனமிக் டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு யூஎஸ்டி ஃபோர்க்ஸும் பின்னாடி வந்து ஒரு மோனோ சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்னு வரும்போது ரெண்டுமே 17 இன்ச் வீல்ஸாக கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க் பிரேக்கும் வருங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணா ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எல்சிடி டிஜிட்டல் மீட்டராக இருந்தாலுமே காரில் இருக்கிற போக எல்லா வார்னிங்ஸுமே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே காட்டிடுங்க. ஸோ அதோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் அக்செப்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வண்டியில் கொடுத்துருக்க எல்லா லைட்டுமே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூவோட நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வண்டி பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.